நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்றைக்கு ஆசிரியர் தினம். ஆகவே இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை இன்னும் வல்லமையாய் எடுத்து அநேக பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒளி விளக்காய் நிகழ்த்திகளை உங்களை பயன்படுத்துவாராக. அதாவது இந்த உலகத்திலே எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. ஆனால் உலகம் முழுவதுமாய் ஒட்டுமொத்தமாய் ஆண்டவர் இயேசுவை போல நல்ல ஆசிரியர் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவருடைய கற்றலே வித்தியாசமா இருந்தது. சிறப்பான ஒரு கற்றல். அவருடைய சீடர்கள் அல்லது அங்கிருந்த மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே எளிமையாக அவர் கற்பித்தார். நல்ல ஒரு சூழலை, வகுப்பறை சூழலை அவரே உருவாக்குகின்றார். நல்ல ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் ஒரு போட்ல இருந்திருக்கலாம், மலை குன்றுகளே மலை மேலே ஏறி நின்று அப்படி நின்றெல்லாம் அவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார். அவருடைய கற்றலை கேட்ட மக்கள் இன்னும் ஆர்வம் மிகுந்தவர்களாய் 3 நாள் ஆனாலும் நேரம் போகவே தெரியாமல் அவர் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னொன்று, அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் ஏதோ விதத்துல மனமாற்றத்தை பெற்றவர்களாய் அவர் கடந்து சென்றாங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர் கொடிய மனிதனை கூட அவர் மாற்ற முடியும். அதாவது பவுல் அடிகளார். பவுலை போல கல்வி கற்ற ஞானி யாரும் இல்லை அந்த காலத்துல. கமாலியர்களுடைய பாதத்தண்டை அமர்ந்து கல்வியை கற்றார், எல்லாம் கற்றார். அப்படி என்றால் அவர் கற்ற கல்வி அவரை எங்க கொண்டு சென்றதுனாக்கா, அதாவது ஒருவேளை இந்த சட்டங்களையும் யூத சமயத்தையும் தூக்கி பிடித்து அதை கட்டி காக்கிற மாதிரி தான் அவருடைய கல்வி இருந்தது. அவர் கற்ற கல்வி எப்படி பயன்பட்டதுன்னா, வன்முறையாளராக அவரை மாற்றியது, துன்புறுத்துகிறவராக அவரை மாற்றியது. அதாவது பிறருடைய துன்பத்திலே மகிழ்கிறவராக அவர் இருந்தார். இதுதான் அவர் பயன்படுத்தினார். ஆனால் இயேசு அவருக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறார், கற்றுக் கொடுக்க அவர் துவங்குகிறார். இங்கே தமஸ்கு போற வழியிலே அந்த வன்முறையான துன்புறுத்துகின்ற அந்த மனநிலையோடு போய் கொண்ட பவுலை தான் ஆண்டவர் சந்தித்து அழகான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாடம் தெரியுங்களா அது? கடவுள் யார், கடவுள் எங்கே இருக்கிறார், ஹூ இஸ் காட், வேர் இஸ் காட் என்பதை இயேசு கிறிஸ்து அழகாய் பவுலுக்கு கத்துக் கொடுக்கிறார். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார், அவர் எங்க யார் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்ல ஒரே வார்த்தையில சொல்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அப்போ இயேசுவை அவர் துன்புறுத்தவில்லை. ஆனால் எங்கெல்லாம் இயேசுவினுடைய அடியவர்கள் சீடர்கள் நீ துன்பத்தை கொடுக்கிறாயோ அது எனக்கே செய்தது போல, இந்த சிறியரில் ஒருவர் நீ எதை செய்கிறாயோ அது எனக்கு செய்தது போல. அப்ப எங்கெல்லாம் நீ மக்களை துன்புறுத்துகிறாயோ அங்கெல்லாம் நான் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்படி என்றால் கடவுள் துன்புறுகிற மக்களோடு இருக்கின்றார், அழுகிறவர்களோடு இருக்கிறார், வேதனைப்படுகிறவர்களோடு இருக்கிறார். அந்த கடவுள் தான் நீ துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாய் என்பதை அங்கே பவுலுக்கு ஆண்டவர் அழகாய் விளக்கம் கொடுக்கின்றார். அவருடைய அந்த கற்பித்தலை கேட்ட அந்த நிமிடத்திலே பவுல் மாற்றம் பெறுகின்றார். பல நேரம் சொல்லணும்னா, அதாவது சவுல் பவுலா மாறினார் இல்லைங்க. பாலஸ்தீனா தேசத்துல அவர்கள் வழங்குகின்ற பெயர் சால். பாலஸ்தீனா விட்டு வெளியில வந்தாக்கா அப்ப அவருடைய பெயர் சவுல் என்பதும் இல்லாமல் பால் என்று அழைப்பார்கள். அது வட்டார மொழிதான். ஆகவே மனமாற்றத்துக்கு முன்னாடி மனமாற்ற பின்னாடி ஞானஸ்நானம் எடுத்த பேர் அப்படிலாம் இல்லை. பாலஸ்தீனாக்குள்ள பாலஸ்தீனாக்கு வெளியே. அப்போ அந்த பவுல் அழகாய் மனமாற்றத்தை அன்னைக்கு அடைந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் ஒரு புதிய பாதையை, புதிய பயணத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் தொடங்கினார். துன்புறுத்தினவர் இப்பொழுது துன்பத்தை ஏற்பதை மிகப்பெரிய பெருமையாக மேன்மையாக கொள்ளுகின்றார். அப்படி என்றால் இந்த ஆண்டவர் சிறந்த ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட அநேகருக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு சிறந்த கற்பித்தலை அவருடைய வசனங்கள் வழியா நம்ம கொடுத்துட்டு வர்றார். நாமும் அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதின் வழியாக நாமும் அவருடைய நல் சீடராக இருந்து நல் மாணாக்கராக இருந்து நாமும் ஒரு சிறந்த பாதையிலே பயணிக்க கடவுள் நமக்கு துணை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசிரியர் தினத்தை கொண்டாடி வருகிற சூழல் அனைத்து ஆசிரியர்களும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல சூழலையும் நல்ல மாணாக்கரையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்க நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.